அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று தைப்பூசம் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் வருது. அதே போல் முருகருக்கு மிகவும் உகந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை, கருத்தில் கொள்ளுங்க. இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தோசை உண்டு, கருத்தில் கொள்ளுங்க. அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் யார் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு செவ்வாவுடைய தோசை இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முருகப்பெருமானை வழங்கினா மிகவும் சிறப்பு. இன்று அதுக்கு அருமையான நாள், அதுவும் இந்த தை மாதத்தில் வருது. அதுவும் முருகனுடைய நாளான செவ்வாய்க்கிழமையிலே வருது. இன்று வர பௌர்ணமி கிரிவலம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று நீங்கள் எதை கேட்டு முருகப்பெருமாள் கிட்ட வேண்டினாலும் அந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். உங்களால் முடிந்தால் காலையிலிருந்து விரதம் இருந்து 6 மணிக்கு முருகனுக்கு சக்கரை பொங்கல், வடை, கடலை இதெல்லாம் வைத்து படைத்து முருகனை மனதார உங்களுக்கு எந்த கோரிக்கைகள், உங்களுக்கு திருமணம் ஆகலையா அந்த கோரிக்கை வைங்க, குழந்தை இல்லையா அந்த கோரிக்கை வைங்க, உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்குதா அந்த கோரிக்கைகள் வைங்க, உங்கள் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லையா அந்த கோரிக்கைகள் வைக்க, நீங்கள் ஒரு கோட்டீஸ்வரர் ஆக்கணுமா அந்த கோரிக்கைகள் வைக்க, எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் இன்று நீங்கள் வேண்டிங்கன்னா 100% நிறைவேற்றும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் இந்த நாளில் நீங்கள் முருகனுடைய எந்த நாமமாக இருந்தாலும் சரி அதை 21 முறை ஜபிச்சிங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் மிகவும் இந்த நாளில் நீங்கள் பெரியவங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இன்று முருகன் அந்த அசுரரை அழிப்பதற்காக பார்வதி அம்மாள் அவருக்கு கொடுத்த வேலை வைத்து தான் அவர் அழித்தார். அது இன்றைய நாள் தான் சிறப்பு. அதனால இன்றைய நாளில் வேல்மாறன் பாட்டு கேட்டிங்கன்னா மிக மிக சிறப்பு. உங்களால் முடிந்த மட்டும் குறைந்தபட்சம் 3 முறையிலிருந்து 6 முறையாவது இன்று முழுவதும் வேல்மாறன் பாட்டை தவறாமல் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வசந்த காலம் உங்களை எதிர்நோக்கி இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் மேலாதான் இது போல முருகர் நாளில் அதாவது இந்த தைப்பூசம் வரும், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல சந்தனத்தை தண்ணியில் கரைச்சி வீடு முழுக்க தெளிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் விலகிடும், கருத்தில் கொள்ளுங்க. முருகனுக்கு மிகவும் பிடித்தது சந்தனம், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.